வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் நம்ம முகமது பின் துக்ளக்குடைய குணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அவர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? முகமது பின் துக்ளக் அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுங்கிறது, தன்னோட தலைநகரமான டெல்லியை தேவகிரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு மாற்றினார். அதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதற்கான காரணம் என்ன, அது ஏன் அப்படி நடந்துச்சு, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதில் மக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இனி வர காணொலிகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல முகமது பின் துக்ளக் அவருடைய ஆட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எல்லா விதத்துலேயும் ஆட்சி சாதகமாக தான் இருந்திருக்கு. கருவூலகத்தில் நிறையா பணங்கள் இருந்திருக்கு. அவருக்கு எதிரிகள்னு யாரும் இல்லை. அரசியல் போட்டி தன் சகோதரர்களால் பெருசாக ஏற்படலை. முக்கியமாக என்னென்னா, மக்களே அவரை ஒரு கதாநாயகனாக ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தான் மிகப்பெரிய மன்னர், ரொம்ப ஃபேமஸான மன்னரும் கூட. சரி, நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே பண்டைய மன்னர்கள்கிட்ட எது முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா, நம்ம கற்பனையாக படிக்கிற கதைகளெல்லாம் செங்கோல் வலுவாக ஆட்சி செய்யணும், நீதி நேர்மையாக இருக்கணும், மக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும், மக்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நாமளே படிச்சுட்டு இருக்கிற ஒரு கதைகளில் வர மன்னர்களுக்கு தான் பொருந்தும். ரியல் லைஃப்பில் இருக்கிற மன்னர்களுக்கு ரெண்டு விஷயந்தான் முக்கியமான தேவை. என்னென்ன தேவை அப்படின்னா, ஒன்று, மக்கள் மன்னனிடம் விசுவாசமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ரெண்டாவது, மக்கள் பயப்படணும் மன்னனை பார்த்து. சரிங்களா? அதில் முக்கியம் பயப்பட வைக்கிறது தான். விசுவாசமாக இருக்கணுங்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. மக்கள் எப்போவுமே விசுவாசமாக இருப்பாங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் எப்போவுமே பயப்படுத்தி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? இதற்கெல்லாம் என்ன பயப்படுதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தேச துரோகம்னா என்ன, தனக்கு எதிராக யாராவது சதி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குன்னாவே மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பல மன்னர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினதே மக்களை இப்படி பயப்படுத்தி தான். சரி, முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி ஆரம்ப காலத்தில் இந்த ஹைதராபாத் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரத்தை ஆண்டுட்டு இருந்த அவருடைய சித்தி பையன், சரிங்களா, அவருடைய பேர் பகுருதீன். அவர் ஹைதராபாத்தில் சாகருங்கிற இடத்துல ஆண்டுட்டு இருந்திருக்கார். அதாவது ஆளுநராக நியமித்து ஆண்டுட்டு இருந்திருக்கார். சரிங்களா? எப்போவுமே மன்னர்கள் தன்னுடைய உறவினரையே ஒரு மாகாணத்தோட ஆளுநராக நியமித்து அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் சிஸ்டமே வச்சுருப்பாங்க. அப்படி அவர் தன்னோட சித்தி பையனை அந்த ஹைதராபாத் தேவகிரிங்கிற இடத்துல, நான் முன்னாடியே சொன்னேன்னா யாதவாவுடைய தலைநகரமான தேவகிரியை கில்ஜி காலத்திலேயே டெல்லி சுல்தான் இணைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல தன்னுடைய சித்தப்பா பையனை வச்சுருக்காரு. இந்த சித்தப்பா பையன் என்ன பண்ணிட்டாருன்னா, முகமது பின் துக்ளக்கு துரோகம் பண்ணிட்டார். அதாவது கிளர்ச்சியில் ஈடுபட்டார்னு சொல்லலாம். சரிங்களா? கிளர்ச்சினா என்ன, தனக்கு சாதகமான ஆட்களை வச்சு அந்த ராஜாங்கத்திலிருந்து வெளியே சுயேட்சை ஆள முயற்சி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆள முயற்சி பண்ண அந்த நபரை இவரே டைரெக்டாக படையெடுத்துகிட்டு போய் அவர் தோக்கடிச்சிட்றாரு. சரிங்களா? அவர் பயந்து பக்கத்தில் இருக்கிற துவாரசமுத்திரம், நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், வைசாளர்களோட தலைநகரம், அந்த நாட்டுக்கு ஓடி போனவரை துரத்தி போய் அவர் படைத்தலைவர்கள்லாம் அந்த பகுதியினை பிடிச்சி முகமது பின் துக்ளக்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மிகப்பெரிய கோபம் உடையவர், கொடூரமான எண்ணம் உடையவருங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட சித்தி பையனை மன்னிச்சு விட்டுருக்கலாம். இருந்தாலும் இவர் தனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற கோபத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை மரண தண்டனை கொடுக்க ஆணையிட்டுறாரு. சரிங்களா? அது மரண தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான முறையில் மரண தண்டனை கொடுக்கணும்னு ஆணையிட்டுருக்கிறாரு. என்னன்னா, சவுக்கால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. துணியெல்லாம் இல்லாமல் வெறும் உடம்பை சவுக்கால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, இது பரவாயில்ல. அடுத்தது அவர் பண்ணது என்னென்னா, உயிரோடு அவரை தோலை உரிச்சிருக்கிறார். சரிங்களா? இதயம் பலவீனமானவர்களாம் இதை கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னு புரியல. பட் ஆனால் இதான் உண்மையாக நடந்த நிகழ்வு. அவர் உயிரோட தோலை உரித்து அந்த தோலை வைக்கப்புள்ள வச்சு தண்டனை இதான் பாருங்கள், மன்னருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிங்கன்னா இதுதான் தண்டனைன்னு கோட்டைக்கு வெளியில் வச்சுருக்காரு. சரிங்களா? அவர் அந்த வழியிலே இறந்துட்டார்னு வைங்களேன். அதோடு விட்டாரா? அதுவும் இல்லை.
அந்த இறந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை சமைச்சு அந்த பகருதீன் அந்த இறந்தவர் இருக்கிறார்ல, அவருடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்குமே சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி தண்டனைலாம் அவர் எதுக்கு குடுத்துருக்காருன்னா, இது என்னை எதிர்த்து நீங்க கிளர்ச்சி பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எப்பவுமே என்னை பார்த்தா பயத்திலேயே இருங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில குடுத்துருக்காரு. அது வந்து அவருக்கு இப்போ பாதுகாப்பு உணர்வு தான் குடுத்துருக்கணும். ஏன்னா மக்கள் பயந்துக்குவாங்க. யாரும் கிளர்ச்சியில ஈடுபட மாட்டாங்க. சரி, இந்த நிகழ்வுனால என்ன ஆச்சு அப்படின்னா, மன்னருக்கு ஒரு யோசனை ஒண்ணு இருக்கு. நாம டெல்லியில இருக்கோம். தேவகிரிங்கிறது தென்னகத்தில இருக்கிற ஒரு நகரம். நம்ம தக்காண பீடபூமியில இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில இருக்கிற ஒருத்தர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்போ நம்ம தலைநகரத்த ஒரு மூலையில வச்சிருக்கிறது ஆபத்து. நாம வச்சிருந்தது ஆபத்து மட்டும் இல்ல, நம்ம தென்னகத்தையும் நம்மளால வந்து ஆட்சி செய்ய முடியாது. அதனால தலைநகரத்த மாத்திடலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு. சரி, அவர் தலைநகரத்த மாத்துனதுனால என்ன நடந்துச்சு? அதனால மக்கள் படுற கஷ்டம் என்னங்கிறத அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.